இல்லை சார், இப்போ ஒருத்தர் வந்து 74 வயசுல நடிக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஆமாம், அதில் டூப் போட்டு நடிக்கிறதுல என்ன சார் ஒரு தப்பா? அதைத்தானே நானும் சொல்கிறேன். டூப் வச்சு எடுங்கங்கிறேன். அவரை நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. அவர் இன்னும் 10 வருஷம் இங்கேருந்து இந்த மக்களுக்கு என்டர்டெயின் பண்ணி கொடுக்கணும். அவரை கஷ்டப்படுத்திடாதீங்க, அவரை படுக்க வச்சிடாதீங்கன்னு தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன். நம்ம லோகேஷ் கனகராஜ் என்ன சொன்னோமோ அதுதான் நெல்சனுக்கு சொல்கிறோம். ஒருவேளை நெல்சன் வந்து டூப்பை பயன்படுத்தி இருந்தாருன்னா அது சந்தோஷம் தானே. நம்ம வந்து அது குறையா சொல்லலையே. இல்லை சார், இப்போ நீங்கள் வந்து குறையா சொல்ல, இப்போ மற்ற ஆட்கள்லாம் இருக்காங்களா சார், அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையா சொல்கிறாங்க. ஏங்க அவர் இந்த வயசில் ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிக்கிறதே பெரிய விஷயங்க. அதை உங்களை நம்ப வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் பெரிய விஷயம் தானே. நீங்கள் அதை பெருமையாக தானே பார்க்கணும். நம்ம யாருமே சிறுமையை பார்க்கலையே. ஸோ அது யாரோ ஒருவர் வந்து என்ன நகைச்சுவையை அதை சொல்லியிருக்கலாம், எள்ளி நகையாடி இருக்கலாம், பாரு ஊரை ஏமாத்துறாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அந்த ஆட்களுக்கு வேணால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். நான் அப்படி சொல்லலையே. நான் இப்போவும் ரஜினி நல்லா இருக்கணும்னு தானே சொல்கிறேன், அவர் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறேன், அவரை கஷ்டப்படுத்தாமல் படம் எடுங்கன்னு சொல்கிறேன். அதில் நம்ம மீது பாய்வதற்கு என்ன காரணம்னு புரியல.